காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கருட வாகனத்தில் காட்சியளித்த பெருமாளை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டு வழிபட்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகரில் 108 திவ்ய தேசங்களில் முக்கிய தேசமாக விளங்கக்கூடிய ஆதி அத்திவரதர் வீட்டிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கொடியேற்றத்துடன் மிக விமர்சையாக தொடங்கியது. 10 நாள் திருவிழாவில் மாலை மற்றும் காலை ஸ்ரீதேவி பூஜையுடன் பெருமாள் வீதி உலாவானது நடைபெறும். 3வது நாளான இன்று அதிகாலையில் வரதராஜ பெருமாள் கருடன் தங்க கருடனில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தற்போது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இந்த பயணமானது மேற்கொள்ளப்படும். அப்போது கடும் வெயிலும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் வழிநெடுக்க கோவிந்தா வரதா என சாமியை உச்சரித்தவாறும் பஜனை கோஷ்டிகள் சாமியின் பின்புறத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஏராளமான பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து மாநகர் பகுதியில் குவிந்ததன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்க தற்காலிக பேருந்து மூலியமாக பேருந்துகள் ஏற்றிச் செல்ல வேண்டும். அதே போன்ற இருசக்கர வாகனங்கள் மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கடந்து விட்டார். இன்னும் 1 மணி நேரத்துக்கு பின்பாக மீண்டும் கோவிலை அடைவார். இன்று மாலை அனுமன் வாகனமும் வரும் 17ஆம் தேதி தேர் உற்சவமும் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தில் 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வெள்ளத்தில் தங்க கருடன் வாகனத்தில் வரதராஜ பெருமாள் ராஜ அலங்காரத்தில் வைரம் வைடூரியங்கள் அணிந்து தற்போது கருட சேவை மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.